வணக்கம் நண்பர்களே, இலங்கை விவசாயம் சேனலூடாக இன்று நாம் பார்க்க இருப்பது பூசணி பயிற்சியிலே ஒரு பூசணி கொடியிலே எத்தனை காய்கள் காய்க்கும், அவற்றில் எத்தனை காயாக மாறும், எத்தனை சிறு பிஞ்சிலேயே அவை அழுகி விழுந்துவிடும் என்பதை குறித்து நம்ம இன்று பார்க்க போகின்றோம். இப்போது நீங்கள் பார்ப்பது பூசணி தோட்டத்திலே இருந்து வெளியே வந்த ஒரு கொடி. இந்த கொடியிலே இப்போது காணப்படுகின்ற பிஞ்சுகளின் எண்ணிக்கை இது ஒன்று, இதற்குள்ளே ஒன்று காணப்படும். முதலாவது பிஞ்சு என்றால் இதுதான் முதலாவது பிஞ்சு, இது இரண்டாவது பிஞ்சு. இதிலே காணப்படுவது ஆண் பூ. இது மூன்றாவது பிஞ்சு. இதிலே காணப்படுவது கெட்டு, எங்களுடைய மொழிப்பதத்திலே சொல்லுவது என்றால் விவசாய மொழிப்பதத்திலே கெட்டு என்று சொல்லுவோம். இது கிளைக்கொடி. இந்த கிளைக்கொடியிலே உருவாகிய பிஞ்சு தான் இது. இவை இந்த மெயின் கொடியானது சில சமயங்களில் அறுக்கப்படும் போது அல்லது பழுதடையும் போது இந்த கெட்டு கிளைக்கொடியானது சென்று காயினை உருவாக்கும். இதுதான் காய்ப்பூ. இது மகரந்த சேர்க்கை சரியாக இடம்பெறாத காரணத்தினால் இது உதிர்ந்து விட்டது. ஆங்கிலத்திலே போலினேட் என்று சொல்வார்கள். மகரந்த சேர்க்கை இடம்பெறாத காரணத்தினால் இது உதிர்ந்து விட்டது. இது காயாக உருவெடுத்திருக்கின்றது. இதற்கு இனி எந்த விதமான பிரச்சனைகளோ பூச்சி தாக்குதல்களோ எது இடம்பெற்றாலும் இது காயாக உருவாகிவிடும். இப்போது இது 1 கிலோ இடையிலே உள்ளது. இது இன்னும் 3-4 கிலோ இடை உருவாகும். இந்த காயிலே காணப்படுகின்ற இந்த மினுமினுப்பு தன்மை இருக்கும் வரை இந்த காயானது சைஸ் ஆகிக்கொண்டே இருக்கும், பெரிதாகிக் கொண்டே இருக்கும். இதுதான் இதிலே பிடித்த முதலாவதாக உருவாகிய காய். பூசணி கொடியிலே நீங்கள் எதிர்பார்ப்பது போல பிடிக்கின்ற அனைத்து பிஞ்சுகளும் காயாக மாறாது. 15 பிஞ்சுகள் பிடித்தால் அவற்றிலே 1-2 காயாக மாறும். இதுதான் ஆண் பூ. இது காலையிலே மலர்ந்து இப்போது சுருங்கி நிலையில் காணப்படுகின்ற பூ. இதிலே காணப்படுகின்ற இந்த மகரந்தம், இதுதான் மகரந்தம். கையிலே ஒட்டி இப்படி கையிலே எடுக்கின்ற போது கையிலே வரும். இது பூச்சிகளின் கால்களிலே சென்று பெண் பூவுடன் இணைவதனால் காய் உருவாகின்றது. அவ்வாறு இணையாவிட்டால் அது காயாக மாறாது. முதலிலே நான் காட்டியது போல அது உதிர்ந்து விடும். இப்போது நான் உங்களுக்கு பூசணி கொடியிலே காய்கள் எவ்வாறு கிடக்க வேண்டும், அதாவது ஒரு தோட்டம் அமைத்தால் அதிலே காய்கள் எவ்வளவு இடைவெளியில் கிடந்தால் நமக்கு நமது பார்வைக்கு அது சரியான காய்ப்பு திறனை காட்டியுள்ளது என்பதனை அறிந்து கொள்ள முடியும். இப்போது நீங்கள் பார்க்கின்ற காய் முதலாக பிடித்த காய். இது இன்னும் 10-15 நாட்களில் அறுவடைக்கு வந்துவிடும்.
இவை ஒன்று. நீங்கள் ஒவ்வொரு 8 எடுத்து வைக்கின்ற போதும் அவற்றிலே காய் தென்பட வேண்டும். அவ்வாறு தென்பட்டால் உங்களுக்கு அதிகளவு மகசூல் கிடைக்கும் என்பதனை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். இவ்வளவு நேரமும் எனது சேனல் ஊடாக இந்த வீடியோவை பார்வையிட்ட உங்களுக்கு நன்றி. இன்னும் பூசணி தொடர்பான மேலதிக தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால் அடுத்த வீடியோவில் நான் பதிவிடுவேன். பார் அமைப்பது, இதற்கு ஏற்படும் நோய் மேலாண்மைகள், உர மேலாண்மைகள் பற்றி நான் உங்களுக்கு அடுத்த வீடியோக்களிலே பதிவிடுவேன். இது ஒரு பூசணி, 2, 3, 4 அடுத்தடுத்து வைத்தால் இந்த கிடக்கின்றது. இப்படி பூசணி கிடக்கும். உங்களுக்கு அடுத்தடுத்த தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால் எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலதிக தகவல்களையும் இதனுடைய விற்பனை உத்திகளையும் இதனுடைய தொழில்நுட்ப திறன், இதனை எவ்வாறு இலகுவாக செய்யலாம், ஒரு நபர் குறைந்தது 2 ஏக்கர்களை சாதாரணமாக கூலியற்ற முறையிலே பராமரிக்க முடியும். அது குறித்த தகவல்களை நான் உங்களுக்கு தர தயாராக இருக்கின்றேன். எவ்வளவு இலகுவாக, நான் இந்த தொழிலை பிரதானமான தொழிலாக செய்யவில்லை. நான் வேளாண்மை பயிற்சியை செய்து கொண்டே இந்த பயிற்சியையும் செய்கின்றேன். நன்றி. அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் அமர்த்தி விட்டு செல்லுங்கள். நன்றி.